மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. குப்பையில குப்பை வேண்டாததோட துன்மார்க்கருடைய ஆலோசனை விடாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் குப்பை கிடங்கில் உட்காராமலும் குப்பை கிடம்பில் கிடவாமலும். ஆமென். இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம் நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, குப்பைக்குள்ளே வேண்டாத மனுஷனோட பேச்சு, வேண்டாத மனுஷியோட தொலைபேச்சு, குப்பை. நல்ல அழகா பவளமா இருக்க வேண்டிய நீ இப்போ குப்பையில கிடக்க. வைரோங்க நீ, வைரம் குப்பையில கிடக்க. அல்லேலூயா. என் வாழ்க்கை ஆண்டவரே ஆயி போச்சுப்பான்னு நீ சொல்ல முடியுமா? தகாதவர்களோடு, வேண்டாதவர்களோடு, வேண்டாத சுபாவங்களோடு, வேண்டாத உலகத்தோடு, அசுத்தங்களோடு அப்பா வீட்டை விட்டுட்டு நான் போனேன். குடியானவனோடு சேர்ந்தேன். பன்றிகளோடு தவிட்ட சாப்பிட ஆரம்பிச்சேன். குப்பையில கிடக்க. உனக்கும் ஒரு மீட்பை கொடுக்கும்படி, உன்னை தூக்கி விடும்படி சிறியவனை, புழுதியில் இருந்து எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி விடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நிச்சயமாய் உன்னை தூக்கி விடுவார். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று சொல்லி மனம் சோர்ந்து போகாதே. அவைகளிலிருந்து உன்னை தூக்கி விடுகிற அப்பா சமூகத்தை பார்த்து உன் கரங்களை நீட்டுவாயானால் உன் கரங்களை அவர் பிடிப்பார், உன்னை தூக்கி எடுப்பார். தூக்கி எடுப்பது மட்டுமல்ல, உன்னை கன்மலையிலே நிறுத்துவார், உன் அடிகளை உறுதிப்படுத்துவார். கர்த்தரை பாடும் புது பாட்டை உன் வாயில் தருவார். இன்னொரு பகுதியில நம்ம நம்பிக்கையோட சொல்றேன், சிறியவனா இருந்தா எளியவனா இருந்தா நம்மையும் கூட ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை வேதத்தை தேடுறேன். என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனா நான் எளியவனா இருக்கேன், சிறியவனா இருக்கேன் அப்படின்ற ஒரு சிந்தை உங்கள் இருதயத்தில் இருக்குதா? உன் கையை பிடிச்சி உன்னை தூக்கி கன்மலையின் மேல் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை குறித்து பாடும் புது பாட்டு அவர் நம்முடைய நாவிலே தருவார். அர்த்தம் என்ன தெரியுமா? சிறியவனா எளியவனா கிடக்கிற நம்ம கர்த்தர் உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்மை உட்கார பண்ணுவோம்.